அன்னை தமிழாம் அகிலத்தை ஆளுகின்ற தமிழ் தாயுடைய பாதங்களை போற்றிக் கொண்டு நிகழ்வு கேள்வியோடாக இந்த பராபவ புத்தாண்டு நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உன்னையே நீ அறிவாய், இந்த உலகம் உன்னை போற்றும். உன்னையே நீ அறிவாய், உன் பாதையை உனக்கு நல்லிலே கொடுக்கும் என்று நாமே உயர்ந்தவர்கள். எங்கள் எண்ணங்களை நல்லன, நாமே நம்மை நல்வழிப்படுத்துவோம். நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த நன்னாளிலே எங்கள் நெஞ்சத்திலே எழுகின்ற வகையில் பிறந்திருக்கின்ற புதுவருட நாளில் நாங்கள் புது வாழ்வு பெற்ற மனிதர்களாக வாழ்ந்துவிட முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு தேவையில்லை. அறத்தான் இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் விடை என்பது வள்ளுவ பெருந்தகையுடைய ஒரு பெரிய அரிய வாக்காக இருக்கின்றது. அறம் என்று சொல்லப்படுவது இதுதான் என்று நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒருவன் சிவிகையிலே சுமந்து செல்லப்படுகின்றான், 4 பேர் சிவிகையிலே அவனை சுமந்து செல்கிறார்கள். சிவிகையில் இருப்பவனையும் சுமந்து செல்கின்ற 4 நோக்குவோமாக இருந்தால் அந்த 4 நாங்கள் பார்க்கின்ற போதிடமாக சிவிகையிலே சுமந்து செல்லப்படுவன் செய்த அறம் அவனை அவ்வாறு செய்ய வைத்திருக்கிறது, மற்றவர்கள் சுமந்து செல்லும்படியாக. ஆகவே நாங்கள் செய்கின்ற செயல்கள் இந்த நன்னாளிலே நல்லவையாக இருந்தால் நாங்கள் நல்ல மனிதர்களாகவும் நன்னிலையையும் பெறுவதற்கு இந்த புது வருடம் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். புத்தாடை உண்டு, புதுப்பானையிலே பொங்கி உண்டு, மகிழ்வாக வாழ்கின்ற எங்களுக்கெல்லாம் மனதிலே புதிய எண்ணங்கள் தோன்றுவதற்கு இவையெல்லாம் வழிவகுக்கும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மனம் அழாது, மனம் சிரிக்காது, உடல்தான் அந்த ஒளிப்பொழிவை காட்டும். ஆகவே மனதை நாங்கள் செம்மையாக வைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல உயர்ந்த மனிதர்களாக வாழ முடியும் என்பதையும் இந்நன்னாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாய் என்று திருக்குறள் சொல்வார். ஆகவே பராப வருஷத்திலே எங்கள் மனதை தூய்மைப்படுத்தி அகத்திலே தூய்மை ஏற்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் புறத்திலே எங்கள் உடலும் விழிப்பும் எங்களுக்கு நன்னிலையை ஒரு ஆறு போல எடுத்து அந்த இடத்திலே அள்ளிக்கொண்டே இருக்கும். மெய் வருத்தம் அவ்விடத்திலே பாராது எப்பொருள் யார் யார் வாய் கிளப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவந்த வள்ளுவன் அந்த கூற்று வகையிலே நாங்கள் எவர் கூறுவதும் நல்லதாக இருந்தால் அவற்றை ஏற்று அந்த நல்ல வழியிலே நடந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த புதுவருட நன்னாளில் நன்றாக வளர்ந்து எல்லோராலும் போற்றக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு பாதை இந்த இடத்திலே நமக்கு காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வருடம் பிறக்கிறது. அந்த பிறக்கின்ற வருடம் எங்களுக்கு இனிவரும் நாட்களை நல்ல இலை உதிர்ந்து இலை தளிர்க்கின்ற வசந்த கால வாழ்க்கையாக மாற்றுவதற்கான ஒரு படியாகத்தான் இது இருக்கின்றது. பார்க்கின்ற இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை எங்கள் சிந்தையிலே எடுத்துக்கொண்டு நாம் வாழ்கின்ற சூழலிலே எம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு இயற்றுவது கூட எங்களை அந்த இடத்தில நல்ல மனிதர்களாக மாற்றிவிடும்.
வேண்டும். நடந்து சென்று அந்த இடத்திலே நல்ல மூச்சை வாங்கினாங்கள். அவ்விடத்திலே வாழ்வாக இருந்தால் நாங்கள் எவ்விதமான நோயுமின்றி நல்ல மனிதர்களாகத்தான் வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே நல்ல மனித வாழ்வும் நல்ல சிந்தையும் ஒவ்வொரு வருடத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புது வருட நன்னாளை நாங்கள் அவ்விடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரம்பரியமாக எங்களுடைய இடங்களிலே நடக்கின்ற விளையாட்டு போட்டிகள், உதைபந்தாட்ட போட்டிகள், கிடுகு பின்னல், தாட்சி மறைத்தல், கிளித்தட்டு, அவ்விடத்திலே அப்பட்டா விளையாட்டு போன்ற விளையாட்டுகள் எல்லாம் அந்த இடத்திலே நடைபெறுகிறது. தயிர் முட்டி அடித்துடைத்து அந்த இடத்திலே தயிர் சிந்திருந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்து அன்று வாழ்ந்த எங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கின்ற போது அராலி வடக்கிலே சில்வர் ஸ்டார் விளையாட்டு கழகமும், வட்டுக்கோட்டையிலே வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகமும், கலை நகரிலே நேருஜி விளையாட்டு கழகமும் எங்கள் யதார்த்தமாக இந்த நற்காரியங்களை செய்து வருவதை நாங்கள் காண்கின்றோம். நாளை மறுதினம் எல்லாம் அவர்கள் இந்த விளையாட்டுகளை ஊர் மக்களிடையே வைத்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை உத்வேகமாக்கி அந்த இடத்துல புதிய மனிதர்களாக புதுப்பொழிவாக்குகிறார்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கும் வரமாட்டாது பாப்பா என்று வினோத உடையிலே கூட பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியை கொண்டு வந்து மக்களுக்கு இந்த புத்தாண்டு நன்னாளிலே நல்லவற்றை விதைக்கிறார்கள். அறம் செய்ய விரும்புவது ஒளவை பாட்டி சொல்லிய வகையிலே அறத்தை நீ என்று சொல்லாமல் செய்ய விரும்பினால் நீ செய்வாய். ஆகவே அறம் என்பது நீ செய்கின்ற காரியங்களில் தான் இருக்கிறது. ஆகவே அவை யாவற்றையும் நாங்கள் புதுவருட நன்னாளிலே ஆற்றுவதன் மூலம் அறத்தால் நாங்கள் உயர்ந்தவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல தமிழ் கூடி மக்களாக வாழலாம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. முச்சங்கம் போற்றி வளர்த்த முத்தமிழிலே பிறந்திருக்கின்ற நாங்கள் சங்க தமிழில் இச்சுவை அருந்தி அந்த இடத்தில் சங்க தமிழூராக பாடும் பாட்டும் ஆடும் ஆட்டமுமாக எங்கள் பரம்பரை சொற்றாக கொண்டு ஆடலும் கூத்தும் கொண்டு அகிலத்தை போற்ற வாழ்கின்ற நாங்கள் எல்லோரும் இந்த புதுவருட நன்னாளிலே புது சுகம் பெற்று வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எஞ்ஞான்றும் இன்பம் பெறவும், எஞ்ஞான்றும் தீமை விலகவும், எஞ்ஞான்றும் இனிமை பெருகவும், எஞ்ஞான்றும் நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை இனிக்க எடுக்கின்ற வகையிலே பாட்சோர் உண்டு. அந்த பாட்சோர் ஊடாக முக்கனி பெய்து அந்த முக்கனி ஊடாக நாங்கள் முழு இன்பத்தை அடைகின்றோம். ஆகவே பராப வருஷம் எங்களுக்கெல்லாம் முக்கனி போல் இனித்து முழு இன்பத்தை தருவந்த வகையினூடாக நிகழ்வு தீவியூடாக இந்த அரிய கருத்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, அன்பு வணக்கம்.